தன்னை தேடி இந்த தூர்வாசன் கைலகிரி தேடி வந்திருக்கிறேன். அந்த பரமன், உத்தமன், திருநீலகண்டன், பரமேஸ்வரன், மாதேஸ்வரன், கைலாசநாதன், சாமராணி மேனியன் இப்பொழுது மண்டலத்தை ஆண்டருடைய தூர்வாசர் மகாமுனி வந்திருக்கிறார் என்று சொல்லு. சாமி வந்து சொல்லு. முனி வந்தா கொண்டு போய் பணம் மரத்துல முனி வந்தா கொண்டு போய் பணம் மரத்துல அடிக்கிறதாமா. தபரிசி, பிரம்மரிசி, ராஜரிசி, பக்தியில சிறந்த தூர்வாச மகாமுனி சிறந்த என்னத்த சொல்லிட்டோம். அப்படியா? ஆறு காலத்து இடி வந்து தவறிச்சு அவங்கள பாக்கிறதுக்கு வந்துக்கிறாங்க. கூட்டிட்டு வரதான் அப்படியே கழுத்து பிடிச்சு அடிச்சு அப்படி அடிச்சு வரட்டு விட்டான். அப்படியா? வேணுமென்றால் இங்கே வர சொல். சாமி என்ன சொன்ன? வேணும்னா அங்க போய் பாக்கலாம். அவர் வர மாட்டாரா? அப்படியா? பார்த்தாயா அந்த கைலகிரி வாசனுக்கு வருவா. ஒரு பொருள் நேரில் சந்திக்கிறேன். ஒரு சாமி காடு மேல காடு போட்டுக்கலாம். வருமானம் கூட தெரியாம ஆயாசமாக இருக்கிறது. ஒரு சாமி வரது கூட தெரியாம ரெண்டு பேர் பாருங்க மேல ஒருத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. கூட தெரியாம பார்த்தாயா? அந்த பார்வதி கையாடி இருக்கிறா. அவளை பிடிக்க நான் பேசுகிறேன். வெற்றிகரமா என்ன அப்படி ஜாயிக்கு? நான் வருவது கூட தெரியாம என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பெற்ற முடியாது. சிவன என்ன சார்? எழுது வரியா இல்லையாப்பா? ஆமா. இப்ப நீ யாரு? ஆனா முனி 22 நேத்திரம் படைத்த தவறிசி சோமன் ஏழமான தாடி இட்டா சாமம் கொடுத்தாங்க. நான் தவறிசி வந்ததும் வருவது கூட தெரியாம தூர்வாச மகாமுனி என் பாதத்தை வழிய வேண்டும். அப்படியா? உண்மையாக உன் பாதத்தை நான் பணிவதா? தேவி, இந்த கைலகிரியிலே எத்தனையோ நவரசிகள், எத்தனையோ மகாரசிகள், எத்தனையோ மாமுனிவர்கள் தங்களை வேண்டி தலை கீழாகவும் கால்புறம் மேலாகவும் நின்று எத்தனையோ பேர் தவம் செஞ்சுட்டு இருக்காங்க. உங்க தவத்தை வெற்றித்து நீங்க அருள்பாலிக்க வேண்டும் என்று அப்பேற்பட்ட தவரசிகளா இருக்கக்கூடிய இடத்தில இந்த தூர்வாசக மகாமுனிவராகப்பட்டவர் வந்து உங்களை வந்து அவருடைய பாதத்தை பணிய சொல்றாரு. இது என்ன அர்த்தம் சுவாமி? தூர்வாசரே, மரியாதையாக சொல்கிறேன். என் பாதத்தை பணிய சொல்லு. ஏனென்றால் என் பாதத்தை பணிந்து வேணுங்கிற வருத்தி பெற்று இந்த கேள்வி கேட்டாயா? ஒரே துருநாற்றம். படை வந்து எந்த பாதபடி
மரியாதை இல்லை ஒரே துருநாட்டம் அடிக்கிறது உன் மேல சிவபெருமானே ஒரு முனிவர் என்று பார்க்கிறாயா இவரு என்ன ஒரு தண்ணி முனிவர் போல இருக்கிறாரா அத்தானே. ஒரு பெண் என்று பாராமல் உங்கள் வீரத்தை கொண்டு வந்து ஒரு பெண்ணிடமா காட்டுவது ஏய், நான் ஆண் இருக்கும் பொழுது என்னடா பொம்பளை கிட்ட தூர்வாசரி நீங்க துர்வாச மகாமுனிவர் இருப்பினும் ஆயுக இருந்துட்ட போதிலும் என் மண்டவருடைய பாதத்தை என் பாதத்தை கண்டுபிடிச்சு வேணுங்கிற வார்த்தை வாங்கிட்டு போ தூர்வாசரி இல்லை என்றால் வந்த வழி வந்து வராத வழியில ஓடி வா. ஏடா பக்கத்துல வந்து பேசுற இங்க பாரு என் மன்னவர் பேச மாட்டாரு ஏய் சிவபெருமானே தூர்வாசரி எப்பொழுது என் பாதத்தை நீ பணியவில்லையோ இன்று முதல் உனக்கு நான் சாபம் கொடுக்கிறோம். எப்படி எப்படி தெரியுமா? ஆ, நீ மயானம் போகணும். ஓஹோ எப்படி? மயானம் போக வேண்டும் மயானம் சென்று மயானத்தில் இருக்கக்கூடிய வித்தவர் பிடித்து பிடித்து அங்க மயானத்தில் இருக்கக்கூடிய பச்சை பணத்தை நீ புடுங்கி சாகணும். ஓஹோ எப்படி? பச்சை பெண்களை புடிங்க நீயே சாப்பிடணும். வித்தவர் பிடித்து இன்று முதல் உனக்கு நான் அப்படியே பண்ண சாபம் கொடுக்கிறோம்.
உலகத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாச மகாமுனிவர் எப்பொழுது என் பாதத்தை பணியவில்லையோ உனக்கு தான் என்ற கர்வம் மையான போக வேண்டும், பச்சை பிள்ளைங்களை பிடிக்க தைக்க வேண்டும், நீ பித்தவரை பிடிக்க வேண்டும் அப்படி என்று சாபத்தை எடுத்து விட்டார் தேவி. தூர்வாச மகாமுனிவர் ஆகப்பட்டவர் கொடுத்தால் வரம் விட்டால் சாபம். இந்த தூர்வாச மகாமுனிவர் ஆகப்பட்டவர் நாம இருவருக்கும் பைத்தியம் பிடித்து, பித்த வெறி பிடித்து, ரண வெறி பிடித்து, ரத்த வெறி பிடித்து மயானத்திலே சுடுகாட்டிலே பச்சை பிணங்களை எடுத்து தின்று சுடுகாட்டுல நீங்க பைத்தியமா புகைக்கடவா என்று சாபத்தை கொடுத்து விட்டாரு சாமி. தூர்வாச முனிவர் கொடுத்த சாபமாகப்பட்டது நமக்கு பழித்தால் நமக்கு என்ன ஆகும் சுவாமி? தொழிலை மேற்கொள்ளக்கூடிய பரமசிவனும் சக்தி அளிக்கக்கூடிய இந்த உமா பார்வதியுமே இன்னைக்கு பைத்தியம் எடுத்து இந்த மயானத்திலே நம்ம திரிந்தால் என்ன ஆகுவது சாமி? அதனால சாமி தேவராக இருந்த பொழுதிலும் நாம் அழுவது மிக தவறு. அதனால நாமளே தேவர்கள். உண்மைதான். ஒரு சாதாரண முனிவரோட சாபமாகப்பட்டது நம்மளை என்ன செய்யும்? அதனால கலங்க வேண்டாம் மன்னவா, நீங்க படியலக்க போய் வாங்க. சரி, வருவது வரும்பொழுது பார்த்துக் கொள்ளலாம். வருவிதி வந்தால் படுவதுதான் ஆக வேண்டும். அதனால வருவதை வா என்றாலும் வராது, வந்துட்டதை போ என்றாலும் போகாது. அதனால வருவது வரட்டு பார்த்துக் கொள்ளலாம். அதனால நீங்க படியலக்க போய் வாங்க. படியலக்க சென்று வருகிறேன். மனையில இருக்கு. அப்படியாகட்டும், போய் வாருங்கள். அப்படியாகட்டும் தேவி. மனம் கலங்க வேண்டாம். அப்படியா? அந்த வெத்தலைக்கு உண்டான காரணத்தை சொல்லிவிட்டு போய் வாருங்கள். ஆனால் ஆனா சுவாமி, ஆண் வெத்தலை என்றால் எப்படி என்றால் தெரியுமா? இதோ இந்த வெத்தலை இருக்கக்கூடிய நரம்பாகப்பட்டது நேராக போனால் அது ஆண் வெத்தலை. ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை நேர்கோட்டை சந்தித்தால் அது ஆண் வெத்தலை. ஆனால் இது பெண் வெத்தலை எப்படி என்றால் என்ன தெரியுமா? இதோ இந்த இரண்டு நரம்புகளும் ஒரே கோட்டை வந்து சந்திக்க வேண்டும். ஆமா, சந்திக்க வேண்டும். இப்படி இருக்க நரம்பு இரண்டு வந்து ஒரு கோட்டில் சேர்ந்தால் அது பெண் வெத்தலை. அது பெண் வெத்தலை. நேர் வெத்தலை ஆண் வெத்தலை ஆகப்பட்டது, நரம்பாகப்பட்டது நேரா போனால் போதுமா? அது ஆண் வெத்தலை. ஆமா கண்டவா, இருந்துட்ட போதிலும் படியாக்க போய் வாங்க. அரண்மனையில் இருக்கிற